யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கறி மிளகாய் வச்சு ரெண்டு விதமான உணவு சமைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முதலாவது பால் கறி வைக்க போகிறேன். வாங்கோ. கறி மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, வெங்காயம், மாசி. போன முறை நாங்கள் சம்பல் அடிக்கலாம் மாசி என்றா இன்னம்மாண்டு கேட்டீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை வேறு பேரில் சொல்லிடுவோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மாசி என்று தான் சொல்கிறது. இதைத்தான் தூளாக இடிச்சு வச்சுருக்கிறோம். சம்பளுக்கு மாசி சம்பளண்டைகளை இதைத்தான் போட்டு இடிக்கிறோம். நாங்கள் தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, முதலாம் பால், ரெண்டாம் மூன்றாம் பால், உப்பு, வெந்தயம், மஞ்சள் தூள். வாங்கோ இப்படி செய்கிறேன் பார்ப்போம். இப்படியே 4ஆக வெட்டுங்கோ. 2ஆக வெட்டி போட்டு 4ஆக வெட்டினீங்கன்னா சரியாக வேறு உங்களுக்கு பால் கறி வைக்கிறதுக்கு. இப்படியே எல்லாத்தையும் வெட்டுங்கோ. நாங்கள் இந்த மிளகாயை இந்த ஒரு இப்படி வெட்டினபடியாக கிழங்கையும் அதே மாதிரி நீளப்பாட்டில் வெட்டி வச்சுருக்கிறோம். இதையும் இதுக்குள்ளே போடுவோம். இதுக்குள்ளே தக்காளி பழம் போடுவோம், வெங்காயம் போடுவோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடுறோம். இப்போ வெங்காயம் காணாது, இன்னும் கொஞ்சம் போடுவோம் வெங்காயம். இதுக்கு உரைப்பு வேற இல்லை, அப்படியே பச்சை மிளகாயை அதையும் கொஞ்சம் கூட போடுவோம். இவ்வளோத்தையும் போட்டு இந்த மாசியையும் போடுவோம். நல்லா இடித்து தூளாக்கி அந்த பெரிய பட்டு போல் தூள் இல்லை, நறுவலாக இடியுங்கோ. இவ்வளவும் போட்டாங்க. இது நாங்கள் மிச்சம் வச்சுனாங்க. இவ்வளவும் தேவையில்லை, கணக்கியாக இருக்குது. இவ்வளவும் போட்டால் காணும். இது நாங்கள் இதுக்குள்ள வெந்தயம் போடுங்கோ. வெந்தயம் கொஞ்சம் இறக்கைக்குள்ளேயும் ஒரு கரண்டி போடணும். இப்போயும் போடுங்கோ வெந்தயத்தை. மஞ்சள் தூள் போடுங்கோ, உப்பு எல்லாம் அளவாக போடுங்கோ. உப்பு எல்லாம் ஒரே அளவு. இப்போ இதுக்குள்ள 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். பார்த்து விடுங்கோ, அரிவாசிக்கு விட்டால் காணும். இதை இனி வச்சு அடுப்பில் எரிப்போம். கொஞ்சம் சூடு வரத்தான் நாங்கள் இதை வடிவாக கிளறலாம். கொதி வேற இப்படியே வச்சு மூடி விடுவோம். வாங்க பத்து வந்து பார்ப்போம். கொதிச்சு கொண்டு இருக்குது. மெல்லியல் எப்படியே செய்யுங்கோ. நல்லா அவியட்டும். திருப்பி மூடி விடுங்கோ. கிழங்கு அவிய மட்டும் பொறுமையாக சமையுங்கோ. வச்சுட்டு மூடி விடுங்கோ. வாங்க திறந்து பார்ப்போம். கிழங்குகள் நல்லா விஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள முதலாம் பாலை விட போகிறோம். ஒரு கொதி வந்தோடனே வெந்தயத்தை போட்டு மூடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டுது. நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுட்டு அடுப்பணி பாட போகிறோம். வெந்தயத்தை தூளுங்க. இப்படியே அடுப்பணி விடுங்க. திறக்க வேண்டாம். நல்லா ஆறு மட்டும் அடுப்பணி ஊற்றி விடுங்க. வாங்க நாங்கள் அடுப்பன்னு ஊற்ற பிறகு அப்படியே விட்டேன். நாங்கள் அடுப்பில் இனி கிளறி தேசிப்பிடி விடணும். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தேசிப்பிடியை பாதி தேசிப்பிடி விடுவோம். பாதி தேசிப்பிடி விட்டுட்டு பிரட்டி விடுவோம்.
ஒரு வித்தியாசமான ருசியில் நல்லா இருக்கும் இந்த கறி. சாப்பிட்டு பாருங்க. இதுக்குள்ளே 1-2 கிழங்க நீங்கள் மசிச்சு விடுங்கோ. 1-2 துண்டு கிழங்குகளை மசிச்சு போட்டு மிச்சத்தை முழுசாக வச்சுருங்கோ. வாங்கோ இதையும் ரக்குவோம். இப்போ வாங்கோ நாங்கள் அடுத்ததாக உரைப்பு கறி செய்வோம். என்னென்ன செய்கிறேன்ட்டு வாங்க பார்ப்போம். கறி மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், வெந்தயம், மாசி, கருவேப்பிலை, தேசிக்காய், கட்டத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய் உணர்ந்துடுறேன். வாங்கோ இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். சட்டி காயட்டும், எண்ணெய் விடுவோம். சட்டி காய்ஞ்சிட்டு நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். இவ்வளோ எண்ணெயும் விட்டால் காயும். எண்ணெய் கொதிக்கட்டும். பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் போடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் பொரியட்டும். இதுக்குள்ள வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுவோம். நல்லா கொஞ்ச நேரத்துலேயே வச்சு சமைப்போம். இப்போ நாங்கள் இந்த மிளகாயை போடுவோம். சரி, மிளகாயை நல்லா வதக்கு மட்டும் விடுவோம். நாங்கள் இதுக்கண்டு எண்ணெயோடும் விட வேணாம். இதுக்குள்ள இருக்கிற எண்ணெயோடைய வதங்கம். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு மூடி விட போகிறோம். இப்போ தான் மூட போகிறோம். இதை மூடினா பிறகு 2-3 தரம் திருப்பி விட்டேன். இதே மெல்லிய நெருப்பில் பாருங்க. மெல்லிய நெருப்பில் இருந்தால் எரியாமல் வரும். இந்த மிளகாய் நல்ல மென்மையாக வந்துடும். மிளகாயை இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு நல்ல மென்மையாக இருக்கும். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாசியில போட போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இந்த மாசியும் சேர்த்து இதோட வதங்குற மாதிரி வச்சு மூடி விட போகிறோம். இதை இப்படியே வச்சு மூடுவோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் மிளகாய்த்தூள் போட போகிறோம். தனி மிளகாய்த்தூள் போட போகிறோம். உப்பும் போடுவோம். நல்லா பிரட்டிட்டு பெரிய நெருப்பில் மூடி விடுவோம். நல்ல மெல்லிய நெருப்பில் மூடி விடுங்க. நல்லா உரைப்பு சாப்பிட விரும்பினாக்களுக்கு இது கொஞ்சம் பேக்கு நல்லா இருக்கும். மூடுங்க. இப்போ இதை திறப்போம். இது நல்ல வாசமாக இருக்குது. அது நல்லா பிரட்டிட்டு மெல்லிய நெருப்பிலான்னு குழாம் செய்து நாங்கள் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா அவிஞ்சு மென்மையாக வந்துட்டுது. இப்படி ஆட் பண்ணி ஊற்று 2 நிமிஷம் விடுங்கோ. அது ஆறும் மட்டும் வாங்கோ. இப்போ திறப்பம். இப்போ சூடு ஆறிட்டுது. நாங்கள் அப்படியே கொடுத்துட்டு தேசி இப்படி விடுவோம். இது வித்தியாசமான ருசியிலே இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்க. நல்லா உரைக்க சாப்பிடணும் போல இருக்கீங்களா, இப்படி செய்து சாப்பிடுங்க.